ஒன் நேஷன் ஒன் ஓட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட ஆளும் கட்சியினர் அந்த கொள்கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. குடியரசுத் தலைவருக்கு இன்னைக்கு கூட பரிந்துரைகள் போயிருக்குது. ஸோ இன்னைக்கு இருக்கிற நம்மகிட்ட இந்தியாவில் இருக்கிற பாராளுமன்ற சிஸ்டத்துல ஒன் நேஷன் ஒன் ஓட் பாசிபிள் இருக்கா சார்? ஆக்சுவலி இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனில் அடிப்படை சட்டத்தில் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஜனநாயகத்தில் ரெண்டு பெரிய சிஸ்டம் இருக்குது. ஒன்று அமெரிக்கா சார்ந்த ஜனாதிபதி முறை, பிரிட்டனை சார்ந்த பாராளுமன்ற முறை. நம்ம பாராளுமன்ற முறை தான் பின்பற்றுறோம். பாராளுமன்றத்துடைய முறையுடைய சாரம்சம் என்ன அப்படின்னா, ஃபிக்ஸ்டு டென்யூர் இருக்காது. அதாவது பிஎம் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்களா, இவங்களுக்கு ஃபிக்ஸ்டு டென்யூர் இருக்காது. லோக்சபா 5 வருஷம் இருக்கும். அதுக்குள்ள எத்தனை பிஎம் சிஎம் பிஎம் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அந்த 5 வருஷத்துல அவங்களுக்கு அந்த அவையோடைய பெரும்பான்மை நம்பிக்கை வேணும். ஆனா என்னது, பிரசிடென்ஷியல் சிஸ்டத்துல ஃபிக்ஸ்டு டென்யூர் இருக்கும். அதாவது இந்த 4 வருஷம் தான் என்ன அப்படின்னு வரும். இப்போ இந்த டென்யூரை ஃபிக்ஸ் பண்ணாம ஒன் ஓட் ஒன் நேஷன்ங்கிற தியரி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அப்ப இந்த ஃபிக்ஸ்டு பிரசிடென்ஷியல் சிஸ்டத்துல தான் இது சாத்துப்படியாகும். பார்லிமெண்டரி சிஸ்டத்துல இது சாத்தியம் இல்லை.